1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அதை அலசிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா இருத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இருத்து இதை எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை ஒரு 3-5 நிமிஷம் நல்லா அதை வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை வறுத்த பிறகு இது நல்லா சூடு ஆறட்டும். இது சூடு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் முந்திரி பாதாம் சேர்த்து இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இது லைட்டாக வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அதாவது பாசிப்பருப்பு எடுத்த அதே கப் அளவில் நெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் ரவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இதில் கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அந்த நெய்லையும் நல்லா அதை வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வறுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான இந்த பாசிப்பருப்பு பவுடர் இதை சேர்த்துடலாம். இந்த பவுடர் சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதில் பாசிப்பருப்பு எடுத்த அதே அளவில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் வேணுன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் வேணுன்னா நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த கலர் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிறதான அந்த பவுடர் இதில் சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு தொடர்ந்து கலந்து விடுங்க. இது உடனடியாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இறுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அல்வா கொஞ்சம் திரண்டு வர கண்டிஷனில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதான அந்த முந்திரி பாதாம் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. அல்வா பாருங்கள் நல்லா திறந்து வந்துருச்சு. இந்த மாதிரி உருண்டு தனியாக வர கண்டிஷன் வர வரைக்கும் நல்லா அதை கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டு வர கண்டிஷனில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அல்வா நல்லா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. எனக்கு சேர்த்து ரொம்பவே ஈஸி தான். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.